ஆய்க்குடி பாலமுருகனின் படிப்பாயசம். பார்க்கும் இடமெல்லாம் பசுமை பசுமை என ஈர்க்கும் தென்காசி இனிய மண்ணினிலே காக்கும் கந்தன் கதிர்வேலன் பக்தர்கள் யார்க்கும் அருள்பொழிய ஏற்கும் குடி ஏற்றமுடன் எழில் கொஞ்சும் ஆய்க்குடி. ஆய்க்குடி முருகனை காணும் முன் அனுமனை காணலாம் வாருங்கள். பச்சை பசையிலென நாற்புறமும் பயிர்களுக்கு நடுவில் பக்தி பயிர் செழிக்க உயிர்களுக்கு அருளும் உயர் அனுமன் கோவில். இந்த கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயரை பற்றி திரு ராஜு என்ன சொல்கிறார் என்று கேட்போமா? சீதையை தேடிண்டு அனுமார் இந்த ரூட்டில் போகிற வழியில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் தாகத்தோடு அனுமார படையெல்லாம் தண்ணிக்காக தவிக்கிறான். அப்போ இந்த குளத்து இங்கே ஒரு குகை இருக்குது. இந்த கோவில் ஒரு குகை இருக்குது. குகைக்குள்ளேருந்து பறவைகள்லாம் வெளியில் வருது. பறவைகள் மேலாம் ஈரமாக இருக்குது. பறவைகள் ஈரமாக இருக்கேன்னு நினச்சோம். எல்லா பானரும் குகைக்குள்ளே போய் பார்க்குறா. உள்ள தென்னமரம் பலாமரம் எல்லா மரங்களும் இருக்குது. ஒரு பெண் சுயம்பரவான ஒரு பெண் வந்து தவசம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பெண் எங்கெல்லாம் பசிக்கிறது தாகமாக இருக்குன்னு வேலை வேண்டினோடனே நீங்களாம் சாப்பிடுங்க. எல்லாம் வயிறு நேரம் சாப்பிட்ட அப்புறம் நீ யாருன்னு இந்த சுயம்பரா கேட்குறா. நான் ஆஞ்சநேயருங்க. சுயம்பரவிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட இந்த குகையை குளத்தை விட்டுட்டு இங்கே வான்னு சொன்னார். அதே மாதிரி குகையை இந்திரன் வந்து சுயம்பரை விட்டதுக்கப்புறம் சுயம்பரா வந்து அனுமாட்ட சொன்னார். நான் இப்போ இருக்க முடியாது. சீதையை கண்டுபிடிச்சி ராமரோடு சேர்த்ததுக்கப்புறம் வந்து இருக்கேன்னு சொன்னோடனே ராமர்கிட்ட அயோத்தியில் வச்சு பட்டாபிஷேகம்னு சொல்கிறார். அப்போ ராமரே யாகம் பண்ணி பெருசு பண்ணதாக வரலாறு. ராமர் யாகம் பண்ணி பெருசாக வரலாறுன்ட்டால் இந்த பூமியை தோண்டினா கல் மணல் சரல் கல் தான் வரும். ஆனால் இங்கே வந்து வெள்ளை கல் கிடைக்கும். இந்த வெள்ளைக்கல் வந்து சுண்ணாம்பு விபூதி கல் மாதிரி இருக்கும். அது மேலே விட்டுனா திருநாள் மாதிரி இருக்கும், விபூதி மாதிரி இருக்கும். ஆய்க்குடி போகும் வழியில் மற்றொரு பார்க்க வேண்டிய தலம் மகாலிங்க மலை. பக்தர்கள் நாடும் இந்த மலை சித்தர்கள் வாழும் சிவன் மலை என்பார்கள். மகாலிங்க மலை மீது தென்றல் தெய்வம் நாம் என்பதாக மட்டும் அமைந்த அமைதியான சூழலில் ஒரு குகையில் லிங்க வடிவில் வீற்றிருக்கும் ஈசனை பற்றி பேச கேட்போமா? சொல்ல வருகிறார் சிவனடியார் குழந்தைவேலு அவர்கள். இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், சித்தர்கள் வந்து மகாலிங்கத்தை பூஜிக்காங்க. மேற்படி வரக்கூடிய மக்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுதாங்க. மனக்கவலைகள் நீங்கி மனச்சாந்தி பெறுவதற்காக பல மக்கள் இந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய சிறப்பு அன்னதானம். வாளென நீண்டோடும் வற்றாத அனுமன் நதி, அதன் கரையில் வேலவன் முருகன் அவன் வீற்றிருக்கும் ஆய்க்குடி. ஆறுமுகன் தலத்தில் 5 விருட்சங்கள் பற்றி அறிய வழைந்தோம். எல்லா கோயிலும் வழி இந்த கோயில் வந்து பஞ்ச தேவதைகள் பஞ்ச விருட்சங்களோடு உள்ளது. பஞ்ச தேவதைகள் இருக்கிறதுனால பஞ்ச விருட்சம் இருக்கிறதுனால பஞ்ச விருட்சங்களுமே ஜீவ விருட்சம். இங்கே இந்த பஞ்ச விருட்சம் எல்லா கோவில்லையும் வந்து வெள்ளியினால தான் பொதிஞ்சு வச்சுருப்பா. இங்கே பஞ்ச விருட்சங்கள் வந்து அரசு, வேம்பு, மாவிலங்கு, மாதுளை, கருவேப்பிலை. அதே மாதிரி சுவாமியுடைய மூலஸ்தானத்தில் வந்து பஞ்சதேவதைகள் உள்ள இருக்கா. பஞ்சதேவதைகள்னால் ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதன், மகேஸ்வரன் 5 பேர் சுவாமியோடு இருக்கா. பார்த்தால் தமிழ் வரும் பாலமுருகன் புகழ் கேட்டால் தமிழ் வரும். கந்தனின் தாள் பணிந்தேற்றால் தமிழ் வரும். எழிலாகிய வேல் ஈர்த்தால் வரும் தமிழ் எதையும் கலக்குமே. அந்த தமிழ் ஆயுத எழுத்தை போல் அமைந்துள்ள வேலாயுதம் இதோ.
ஆய்க்குடி சஷ்டி விழா அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா. விழா துவக்கத்தில் வேத கோஷம். ஆறுமுகனின் சஷ்டி விழாவில் 5ஆம் திருநாள். அப்படி என்ன விசேஷம் ஆய்க்குடியில்? குழந்தை வரம் வேண்டி கும்பிடும் பக்தர்கள் படிப்பாயசம் படைத்து பாக்கியம் பெறுவார்களாம். இது ஒரு ஐதீகம். சஷ்டி திருவிழாவில் சூரபத்மனை வதம் செய்ய வேளை கையில் எடுத்து வீரக்கோலத்தில் முருகப்பெருமான். எத்தனை அழகு, எத்தனை சிறப்பு, எத்துணை பூக்கள், எத்தனை அலங்காரம்! வீதியுலா வரும் முருகன் ரதம் கண்டு விழியெல்லாம் கேட்கும் வினாக்கள் இவைதான். சூரன் பொட்டுக் குழைத்தல். இந்த நிகழ்ச்சி சுவையானது. சூரபத்மனும் ஏனைய அசுரர்களும் வீதியில் வந்தால் பயந்தவர்கள் மாலையிடுவதும் நெற்றியில் திலகமிடுவதும் இயற்கைதானே. அசுரர்களைக் கண்டால் அஞ்சி நடுங்குவது அக்காலத்தில் மட்டும்தானா? அனுபவபூர்வமான உண்மைதானே. அசுரருடன் சமரசம் செய்து கொள்ள தேவையில்லை என்று பாடம் புகட்டுவதாக அமைகிறது பாலமுருகனின் வருகை. சூரன் சவாலை முருகன் ஏற்பது சூடம் கொளுத்தி காண்பிப்பதுடன் நிறைவுறுகிறது. யானைமுக அசுரன், சிங்கமுக அசுரன், சூரபத்மன் ஆகிய 3 அசுரர் வேடத்தை அசுரர் பாதி மனிதன் பாதி என்பது போல் மனிதர்களே வேடமேற்று வதையை செய்த அக்கால புராண கதையை அரங்கேற்றி காட்டுகிறார்கள். மரத்திலால் ஆன அசுரர் முகத்தை அணிந்து நடித்து காண்பிப்பதா? இதுபோல் வேறெங்கும் பார்த்ததில்லையே. பின்னணியை அறிய பிச்சாண்டி கொத்தனாரை அணுகினோம். நாங்கள் இப்போ பரம்பரையாக 58லேருந்து நான் சூரம் ஆரம்பித்தேன் இந்த ஊரில். 1158. ஆமாம், 158. 38 வருஷம் ஆகிறது. அதனால் திருச்செந்தூர விலை இங்கே அபாரமாக சுயரூபத்திலேயே நடக்குது. நல்ல புகழும் பேரும் இருக்கிறது. விரதம் உண்டு. விரதம் வந்து கொடியத்திலிருந்து விரதம் உண்டு. என்ன மாதிரி விரதம்? விரதம் ஒரு நேரத்து சாப்பாடு. ஒரு குடும்பத்திலே 3 பேர் நடிக்க? ஆமாம், 3. நான் அது வந்து வருஷத்துக்கு அந்த 12 ஆள் இருந்தது ஆரம்பத்தில் போடும்போது. அது ஆள் இல்லை, 12 காலி ஆகிடுது. நான் ஒருத்தர் தான் பொதுவாக ஆள் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். சஷ்டி திருநாள் வேலவனுக்கு செய்யப்படுகிறது வேள்வி. வேள்வி தீயின் வடிவங்களிலும் பல நூறு வேல்கள் தோன்றுகிறதோ.
கந்தனுக்கான அபிஷேக நீர் கலசத்தில் பூஜிக்கப்பட்டு எடுத்து வரப்படுகிறது. கலசத்தை சிரம் தாங்கி வரும் அடியவர் பக்தி ஆவேசத்தையும் பார்க்க முடிகிறது. சந்தனம் இளநீர் தேனும் அந்தணர் எடுத்து கொட்ட, கந்தனும் திருநீர் அதிலே களிப்புற குளியல் செய்ய, சிந்தையாம் குளிர எங்கள் சிவனாரின் மைந்தன் செய்த விந்தையாம் அறிய வேண்டின் விரைவோம் நாம் ஆய்க்குடிக்கே என்று பாடியுள்ளார் ஒரு கவிஞர். அந்த கவிதையின் மாட்சி கந்தனின் அபிஷேக காட்சி. கற்ப கிரகத்தில் கந்தனுக்கு அபிஷேகம் செய்யும் வேளையிலேயே அதே வடிவில் அமைந்துள்ள உற்சவ மூர்த்திக்கும் செய்யப்படும் அபிஷேகம்தான் நாம் பார்ப்பது. இறைவனை காணும் பொழுது பாதாதி கேசமாய் காண வேண்டுமாம். தாய்க்குடி கொண்டிருக்கும் தலைமை போல் தென்காசி ஆய்க்குடி கொண்ட வேளன் அழகனை ஆராதிக்க மகா தீபாராதனை நடக்கிறது. பலபுராணம் கேட்டு பழகினும் ஆய்க்குடி தலபுராணம் கேட்க தழைத்தோங்குமாம் வாழ்க்கை. ஆய்க்குடி ஆலயத்தின் தலபுராணத்தை அறிய திரு ராமசுப்பிரமணியரை அணுகினோம் நாம். இந்த கோவில் பிரதிஷ்டையான நாள் முதல் இந்த பாலசுப்ரமணிய சுவாமியை 1975 வரை எங்கள் குடும்பத்தார்கள் தான் பூஜை பண்ணிட்டு வந்தார். அதாவது எங்கள் குடும்பத்தில் முன்னோர் ஒருத்தர் சுப்பிரமணிய சுவாமியை உபாசித்து சந்நியாசம் வாங்கிட்டு சமாதி அடைந்தார். அந்த சமாதியில் பிராமணர் சமாதியானால் இந்த சமாதிக்கு மேலே ஒரு அரச மரம் வைக்கிற பதிவு உண்டு. அந்த மாதிரி ஒரு அரச மரத்தை வச்சு அந்த சமாதிக்கு தினசரி விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் இந்த ஊரில் இந்த நஞ்சப்புறவிலையோ இல்லாட்டா மல்லபுரம் குளத்துலையோ இந்த சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகத்தை கண்டெடுத்தார். கண்டெடுத்த உடனே அப்போ கீழ கிராமத்து ஜனங்கள் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து இந்த சமாதி பேரில் பிரதிஷ்டை பண்ணினா வைதிக முறைப்படி, அதாவது சுப்பிரமணிய ஷடக்ஷரி கல்பம்னு ஒரு கல்பம் இருக்குது. அந்த கல்பம் என்ன விசேஷம்னா, சாட்சாத் பரமேஸ்வரனே பார்வதி தேவிக்கு முருகனுடைய பெருமையை கூறுவதாக அந்த கல்பம் அமைஞ்சிருக்கு. அதில் 19 அத்தியாயம் உண்டு. அதுபடி அந்த முறைப்படி பிரதிஷ்டை செய்து இவள் தான் பூஜை பண்ண, இவளுடைய சமாதிக்கு மேலே பிரதிஷ்டையாக இருக்குது, பூஜை பண்ணிட்டு வரா. அப்போ இவளே இந்த சுவாமியும் பூஜை பண்ணிட்டோன்னு சொன்னான். அப்போது அந்த காலத்தில் இந்த அரச மரம் வளர்ந்து போக சொன்னதுனால வெறும் ஓலைக்கூரை தான் போட்டிருந்தா இந்த விமானம் ஒன்றும் கட்ட முடியாது. சூரசம்மாரங்கிறது இந்த 2 ஊரில் தான் விசேஷமாக கொண்டாடப்படுறது. அது திருச்செந்தூரை விட இந்த ஊரில் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த சூரங்களுக்கு இந்த மரத்தினால முகத்தை போட்டு ஓரோ சூரனும் இந்த சண்டையிடுற காட்சி இந்த ஊரில் தான் இருக்குது, வேறு ஒரு ஊர்லையுமே இல்லை.
ஷஷ்டி திருநாள். காளகண்டேஸ்வரர் ஆலயத்தின் மைதானம். காளகண்டேஸ்வரர் திடல். அதில் கந்தன் சூரனை வதம் செய்வதை காண வந்த மக்கள் கடல். வேலால் அசுரர்களை வீழ்த்தும் கோலத்தில் முருகப்பெருமான். ராமனின் அனுமன் போல் கந்தனின் தளபதி களத்தினில் வீரபாகு. பக்தி பாடல்கள் முழங்க கடும் உழைப்பில் விளைந்த பிரம்மாண்டமாக அலங்கரித்த பெருமானின் பல்லக்கு. இந்த பல்லக்கை 70 to 80 பேர் வரை தூக்கி வர வேண்டுமாம். ஊரார் ஒன்றாக கூடி உயர்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ இந்த உயர் விழாக்கள். பண்டைய தமிழர் வீர விளையாட்டுக் கலைகளை நினைவுபடுத்தும் கம்பு வீச்சும் கள யுத்தமும். ஒருபுறம் மரபர்களின் விளையாட்டு, மறுபுறம் மழலைகளின் விளையாட்டு. அக்கால வாட்களுக்கு பதிலாக கம்புகளோடு சூரபத்மன், சிங்கமுகன், யானைமுகன் ஆகிய அசுரர்களின் படை சண்டைக்கு வருகிறது. ஒவ்வொரு அசுரரும் வீழ்த்தப்பட்டு தூக்கிச் செல்லப்படும் காட்சி. வாட்படச் சேனை என்று தொடங்கும் திருப்புகழ் பாடல் ஆய்க்குடி முருகனை பற்றிய அருணகிரிநாதரின் அற்புத பாடல். ஆட்படச் சாம பரமேட்டியை காவலிடும் ஆய்க்குடி காவல உததி மீதே ஆர்க்குமத்தானவரை வேர்க்கரத்தால் வரைய ஆர்ப்பழச் சாடவள பெருமாளே என்கிறார் அருணகிரியார். போராடி அசுரரை வெல்ல வேண்டும், பின்பு நீராடி தூய்மை கொள்ள வேண்டும் என்பதாக அனுமன் நதியில் வேலை நீராட்டி பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்கிறார்கள். குழந்தை இல்லாதவ படிப்பாயசம் வச்சு குழந்தை பிறக்கும். சாமி குழந்தையாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பாயசம் விட்டாருன்னா சாமி ஒரு ஆளாக சாப்பிட்றாருன்னு இங்கே 40 வருஷமாக இருக்கு. தித்திக்கும் பாயசத்தை அனுமன் நதிக்கரையில் பக்திக்கு படித்துறையில் பாலகர்க்கு நாமமிட சித்திக்கும் குழந்தை வரம் சிந்தையிலே நிறைவு வரும் எத்திக்கும் பரவும் எங்கள் எழில்முருகன் திருப்புகழே என்பார்கள்.
ஏதாவது ஒரு குழந்தையின் வடிவில் பாயசத்தை பருக பாலமுருகன் வருகிறார் என்ற ஐதீகத்தின்படி படிப்பாயசம் வைத்து படியில் அதை பருக பக்தியுடன் ஊற்றுகிறார்கள். குழந்தை பேறு பற்றி அறிந்தோம். 94 வயதான பெரியவர் ஒருவர் என்ன சொல்கிறார் என்பதையும் கேட்போமா? 1933 எனக்கு நோய் வயிற்று வலியோடு சிரமப்பட்டேன். அந்த நேரத்தில் முருகன்ற பிரார்த்தனை பண்ணேன். உனக்கு நான் உண்ணாவிரதம் இருந்து என்னுடைய வியாதியை தீர்வு சொன்னேன். அதே பிரகாரம் 11 நாள் 21 நாள் இந்த மாதிரியாக பல தடவை ஒரு டிராப் ஜலம் கூட சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து என்னுடைய வியாதியை தீர்த்துட்டேன். அதில் இருந்து முருகன் பேரில் எனக்கு ஒரு பக்தி ஏற்பட்டு கோடிநாமா எழுதினேன். இந்த கோடிநாமா எனக்கு ஏராளமான செல்வத்தை தருது. நான் பல வழியிலையும் முருகனுக்கு வேண்டிய வழிபாடுகள் செய்து வருகிறேன். ஹனுமன் நதி கரையில் இந்த க்ஷேத்திரம் அமைந்துள்ளது. குழந்தை வரம் வேண்டி பலர் இங்கு வந்து போகிறார்கள். இங்கு படிப்பாயசம் வைத்து குழந்தைகளுக்கு கொடுப்பது பழக்கம். முருகப்பெருமானே படிப்பாயசத்தை அருந்துவது போன்று எல்லோரும் நினைத்து அதை செய்கின்றனர். போர்க்கோளம் களைந்து அருட்கோளம் பூண்டு அசுர வதம் முடிந்து அவனி நலம் காண அலங்காரத்துடன் பவனி வருகிறார் ஆய்க்குடி முருகப்பெருமான். ஆய்க்குடி சென்று வரவேண்டும், ஐயனிடம் சரண் பெற வேண்டும், செய்குடி காண சிங்கார வேலன் செல்வன் தலம் சென்று வரவேண்டும், வாய்க்குடி கொள்ளும் வார்த்தையிலே இனி வள்ளி மணாளன் புகழ் வேண்டும், தாய்க்குடி நமக்கலாம் கர்ப்ப அறை அதை தருங்குடி ஆய்க்குடி தலமன்றோ, தருங்குடி ஆய்க்குடி தலமன்றோ,